ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. வெண்பா குட்டி இருந்துக்கிட்டு அவங்க அம்மா, அதாவது மல்லியம்மாவை பார்க்கறதுக்காக குடுகுடுன்னு ஓடி வந்துடுறா. எப்படி வந்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவளுக்கு தெரிஞ்ச ஆட்டோக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க மூலயமா மல்லியை பார்க்கறதுக்காக வந்துடுறா. அது தெரியாத இந்த கதிரையை சேர்ந்துக்கிட்டு, வெண்பா குட்டி, வெண்பா செல்லும் எங்கே இருக்கம்மா, ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற டைம் ஆகிடுச்சுமா, கீழே வாமான்னு சொல்லிட்டு 1 மணி நேரமாக கெஞ்சிட்டு இருக்கேன். உடனே அந்த நேரம் பார்த்து ரேணுகா இருந்துட்டு கீழே வர, என்னப்பா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னும். வெண்பாச்சலத்தை ஸ்நாக்ஸ் சாப்பிட கூப்பிட்டா அப்படின்னு பார்த்தா அவள் வரவே மாட்டேங்கிறா. எங்கம்மா விளையாடிட்டு இருக்காளா இல்லை தூங்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவள் விளையாடவும் இல்லை தூங்கவும் இல்லை. அவள் ரொம்பவே ஆட்டம் ஆடிட்டுருக்கா. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மல்லியை பார்க்கக்கூடாது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கேன். ஆனால் அவள் எதையுமே மதிக்கலை. அவள் அந்த மல்லியை பார்க்கறதுக்காக போயிருக்கா. எனக்கு எப்படி இரிட்டேட்டிங்காக இருக்குப்பா. எப்படியாச்சும் போய் அவளை அடித்து தூச்சியாச்சும் நீங்கள் கூப்பிட்டு வந்துடுங்க. அவளை என்ன பண்ணாலும் அவள் அடங்கவே மாட்டேங்கிறா. மல்லி மல்லி மல்லி, அவள் வாயை திறந்தாலும் மல்லி, அவள் தூங்கினாலும் மல்லி, சாப்பிட்டாலும் மல்லி, இறந்தாலும் மல்லி, உளுந்தாலும் மல்லி, எப்போ பார்த்தாலும் மல்லி மல்லி மல்லின்னு சொல்லி என்னைய டார்ச்சர் பண்ணுறா. அவள் கூட ஓரியாடுறது எனக்கு சரியான பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்குப்பா. பேசாமல் நான் பழசெல்லாம் மறந்துட்டு இருந்தேன் இல்லையா, அப்படியே இருந்துட்டுனா எனக்கு நிம்மதியாக இருந்திருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல, ஐயோ ரேணுமா ஏமா அப்படிலாம் பேசுகிற, கொஞ்சம் பொறுமையாக இருமா, நான் போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா அந்த வெண்பா வந்துக்கிட்டு மல்லி கூட உட்காந்து சிரிச்சு பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அப்படியே ஆட்டம் போட்டுட்ருக்கா. உடனே வெண்பா இப்போ வரப்போறியா இல்லை, எதுக்கு அங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்டதும், எனக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல தாத்தா, என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க, நான் என் மல்லியம்மா கூடயும் டாடா கூடவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சொன்னால் கேட்க மாட்டேன், ஒரு சதிகாரி, இவ்வளோ மாதிரி ஒருத்தி கூட சேர்றதே உனக்கு பெரிய பாவம். அதுவும் இல்லாமல் இவ எத்தனை பேரோட வாழ்க்கையை கெடுத்திருக்கா தெரியுமா, இவ கூட சேர்ற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நீ தான் கஷ்டப்படணும், தயவு செஞ்சு வந்துரு அப்படின்னு சொல்ல, நீங்கள் அதெல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு அங்கே சந்தோஷம் அப்படின்ற ஒன்று இல்லவே இல்லை, எனக்கு இங்கே தான் சந்தோஷம் எல்லாமே இருக்குது, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்க, உடனே மல்லி இருந்துக்கிட்டு, அப்பா அவள் தான் வரலன்னு சொல்கிறாள் விடுங்க பாடதும், யாருக்கு யாரடி அப்பா, சி வய மூடு, உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்க்கவே இல்லை, என் பொண்ணோட வாழ்க்கையில் விளையாடுறதும் இல்லாமல் அவள் பொண்ணையே கூப்பிட்டு வந்து உன் பக்கம் சாச்சிக்கிட்டு இப்போ என்ன டான்ஸ் ஆடிட்டு இருக்கியா, ஒழுங்கு மாதிரியே வெண்பா அமுச்சு விடு அப்படின்னு சொன்னதும், வெண்பா இப்போ போச்செல்லும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, இல்லை நான் போக மாட்டேன் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதற ஆனாலும் தரன்னு இழுத்துட்டு போயிட்டுருக்காரு நம்ம கதிரேசன். ஏன்னா அவருடைய கௌரவ பிரச்சனை இல்லையா, அதனால். அதுக்கப்புறமா இந்த வெண்பாவை இழுத்துட்டு போயிட்டீங்கல்ல, இருங்க அவங்களுக்கு என்ன பாடம் கற்றுக் கொடுக்குற பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி இருந்துக்கிட்டு மறுநாள் காலையில் போலீஸை கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் என்னடா இது போலீஸெல்லாம் வந்திருக்காங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு கதிரேசன் வந்து கேட்க, இங்கே யாருமா சுடர் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கேட்க, அவள் தான் சுடர், அவளை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாளாக அந்த சுடர் மறைச்சி வச்சிருந்த உண்மை ரகசியம் எல்லாமே வெளியே வந்துடுச்சு. அந்த ரகுவை பிடிச்சி அவனை பொலன்னு பொழந்து அவன் தோலை உரிச்சு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்து எல்லா உண்மையும் வாங்கிட்டாங்க. அது மூலியமா அந்த ரகு இருந்துக்கிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. சுடர் தான் இதோட கேங் லீடரு, அதுவும் இல்லாமல் இங்கே நடக்கிற எல்லாத்துக்குமே அவள் தான் தலைவி, அவள் போட்ட கொட்டேஷனில் தான் எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வளர்கிறாரு. அதுக்கப்புறம் சுடர் யார், எங்கேருந்து வந்தால், எத்தனை பேரை ஏமாத்திருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறமா இனிமேலும் நம்பாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகிறாங்க. உடனே நம்ம கதிரேசனுக்கு ஒன்றுமே புரியல. அடி பாவி, இவ்வளோ நாள் என்னை ஏமாத்திட்டு இருந்தியாடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கோவத்தில் இருக்காரு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, இப்போதைக்கு எதையும் பண்ண முடியாது. கண்மூடித்தனமாக அவரை நம்புற அளவுக்கு அவள் வந்து நாடகம் நடிச்சிருக்கான்னா பார்த்துக்கோங்களேன். அதை நினச்சி அவருக்கே ரொம்ப கேவலமாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, இவ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே ரகுவை கூட்டு போய் உட்கார வச்சுருக்காங்க. அதை பார்த்தவளுக்கு, அட பாவி இப்படி உடட்டியடா, நம்ம கடைசி நேரத்தில் இப்படி பண்ணிட்டேடா, இந்த வெண்ணெய் திரண்டு வர்றப்ப பாடம் உடஞ்ச கதைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி தான் பண்ணி வச்சுருக்கேன், உனக்கு ஏன்டா இந்த கொலவெறி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுவா அடித்து கேட்டாங்க, வேறு என்ன பண்ணுறது, சொல்லித்தானே ஆகணும் அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் நேரம் தாக்க பிடிச்சிருந்தேன்னா இன்னும் ஒரே வாரம் மொத்த சொத்தி ஆட்டையை போட்டு எங்கேயாச்சும் ஓடி போயிட்டுக்கலாம், இப்படி பண்ணிட்டே ரகு அப்படின்னு சொல்ல, சரி பார்த்துக்கலாம் விடு, நமக்கு தெரியாத சட்டமா, நமக்கு தெரியாத ஓட்டையா, எத்தனை சட்டம் வந்தாலும் அதில் வந்து ஓட்டையை போட்டு வெளியே ஓடுறதுல நம்ம பிரிச்சாலேயே எக்ஸ்பர்ட்டுன்னா பார்த்துக்கோயேன், அதனால் நீ எதுக்கும் கவலைப்படாத, எண்ணி 2 நாளில் நம்ம வெளியே போக போகிறோம் அப்படின்னு சொல்ல, என்ன பண்ணி கூப்பிட்டு போக போகிறேன் அப்படின்னு சொன்னதும், பாரு நீயே யார் எங்கெங்கேருந்து ஓடி வராங்க நீயே பாரு, நீ அதை பார்த்து ஷாக் ஆகிட போகிற, என்னடா இது ரகுவா இது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவளுக்கு இப்போ தான் கொஞ்சமாச்சும் திருப்தியாக இருக்குது, எப்படியோ வெளியே போயிட போகிறோம், அந்த மல்லி கண்ணில் விரலை விட்டு ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைராகியத்தோடய உட்காந்துட்ருக்கா 2 நாளாக. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.